யாரை கை கழுவுவது காதலில் துரோகம்? பெற்றோரையா காதலையா? எது துரோகம்? காதலை தான். ஏன் 2 வருஷமோ 3 வருஷமோ எங்க அம்மா வந்து என் கூட சேர்ந்துருவாங்க. சப்போஸ் நான் இவங்களை விட்டுட்டு நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், எங்க அம்மா எனக்கு ஒத்துக்கல, வேண்டாம் நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இவங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்க அம்மா என் கூட இருப்பாங்க. திருப்பி அவன் வரணும்னு நினைச்சா எனக்கு முடியுமா? ஆக்சுவலா ஒரு பெண்ணினுடைய மெல்லிய மன உணர்வை ஒரு டாக் ஷோல கொண்டு வர்றது அப்படிங்கிறது அதுவா நடந்துடணும். ஏன்னா இது இது இந்த இது இது ஒரு கவிதை மாதிரி. 80 வயதுல இறந்து போகிற தாத்தாவின் பக்கத்தில் அழுது கொண்டே சொல்லுகிறது கிழவி, நல்ல மனுஷன், இந்த மனுஷனை புரிஞ்சுக்கவே முடியல. எப்ப 12 பெத்து 4 செத்து 8 வளர்த்து கட்டி கொடுத்து அதுக்கெல்லாம் பின்னால நிக்குது. 60 ஆண்டு கால தாம்பத்தியத்திற்கு பிறகு கூட ஒரு ஆணை ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதான் வாழ்க்கை. அவளை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று நண்பர்கள் குடும்பத்தில் இன்னமும் பேசுறீங்களே. 10 ஆண்டுகளாக பாதுகாப்பு இல்லைன்னு ஒருத்தர் பயந்து வாழ்றாரு. எப்படி? வாய் ஒரு பெண்ணாய் உங்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. 3 வயது பிள்ளை உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் எப்படி கேள்வி கேட்பீர்கள்? என்ன நியாயம் இருக்கிறது? உங்களையே நம்பி வந்தீர்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய உங்கள் கணவனால் உங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. 20 ஆண்டு கால தாம்பத்தியத்திற்கு பிறகு கூட எதற்கு அவருக்கு கோபம் வரும், எது அவருக்கு பிடிக்கும், எது அவருக்கு பிடிக்காது என்று புரியவில்லை. ஒரு நாளைக்கு ஒன்று பேசுவான் அந்த மனுஷன் சொல்றீங்க. இவர் நிலை கொள்ளாமையோட எப்போதுமே இருக்கிறார், இவளை புரிஞ்சுக்கவே முடியாது என்று உங்கள் நண்பர்கள் வட்டாரத்திலே மனைவி பற்றி வருத்தப்படுகிறீர்கள். ஆண்கள் உங்களையே நம்பி வந்து உங்க பொண்டாட்டி உங்களால புரிஞ்சுக்க முடியல. அவர் தான் வாழ்க்கையை நம்பி வந்தீங்க, உங்களால உங்க புருஷனை புரிஞ்சுக்க முடியல. 3 வயசுல ஒரு புள்ள உங்களை புரிஞ்சுக்கணுமா? புத்தனையா பெத்தீங்க? புள்ளைய தானே பெத்தீங்க.